ஒவ்வொரு முறையும் டிஎம்கேவுடைய ஊழல், சட்டம் ஒழுங்கின்மை சரியில்லாமல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக குற்றங்கள் அதிகரிக்கிறதுனால பொதுமக்களுக்கு டிஎம்கே ஆட்சி மேலே அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆட்சியில் எதுவுமே சரியில்லாமல் இருக்கிறதுனால தனது ஆட்சியோடைய தோல்வியை எதிர்கொள்ள பயந்துக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறொரு குற்றச்சாட்டுகளை முன்னோக்கி வச்சு மத்திய அரசு மேலே அந்த குற்றச்சாட்டுகளை திணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை வேற ஒரு திசை திருப்பதுக்காக இந்த மத்திய அரசு மேலே டிஎம்கே ஆட்சி திணிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான திசை திருப்புதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறை. இப்போ தொகுதி வரையறை இப்போ நடந்துச்சு. இதில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த தொகுதி வரையறையில் அரசியல் அமைப்பில் கட்டாயப்படுத்தப்பட்ட வழக்கமான நடைமுறையில் சுயேட்சை இந்தியாவின் நிலையான ஜனநாயகம் அப்படின்றத உணராமல் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசோடு தவறுதலாக டிஎம்கே மக்களிடையே தவறுதலான ஒரு புகாரை எழுப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லாமல் செயல்படுத்தப்படுது. ஆனால் பயம் இருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரியான தவறுதலான ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தி மக்களுடைய மனசை திசை திருப்ப பார்க்குறாங்க. மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இணைந்து இந்த தொகுதி வரையறை இருக்கு இல்லையா, இதில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எந்த அளவுக்கு மக்கள் உயர்வாங்க, இது மூலயமா இதனுடைய அரசியல் அமைப்பு, இதனுடைய தொகுதி வரையறை, இது எல்லாமே விளக்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் பொய்யான சில குற்றங்களை இந்த தொகுதி வரையறை மேலே சுமத்தி டிஎம்கேவும் என்ஐசியும் கூட்டு சேர்ந்து மக்களுக்கு தவறுதலான இதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணி இந்த தொகுதி வரையறையை அவங்க தோல்வியடை செஞ்சுருக்காங்க. இந்த தொகுதி வரையறையில் குறிப்பாக தெற்கு மண்டலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இருக்கைகளும் குறையாது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூரில் பொதுவெளியிலையுமே இந்த தொகுதி வரையறையில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு இருக்கைகளும் குறையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே விளக்கமாக சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துக்குமே டிஎம்கே ஒரு பொறுப்பான ஒரு தலைமையில் செயல்படாமல் மக்களுக்கு தொகுதி வரையறை ரொம்பவுமே தவறான ஒன்று, தமிழகத்தை அது அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு இதை தடுத்து நிறுத்திருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் சதி அப்படின்னே சொல்லலாம். நேற்று லோக்சபாவிலுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காரு. என்னன்னா 39 இருக்கைகள் குறையாது, அது 59ஆக அதிகரிக்கும் அப்படின்னும் விளக்கம் அளிச்சிருக்காரு. இந்த 39 குறையாம 59 அதிகரிக்கும் அப்படின்னு விளக்கம் அளிச்சோம். ஆனால் டிஎம்கேவும் ஐஎன்சியும் இரண்டு கூட்டணிகளும் இணைந்து இதுக்கான எதிரான ஒரு கதைக்களத்தை பின்பத்தை உருவாக்கி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய அரசியல் உள்நோக்கங்களையும் கதைக்களத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது பிஜேபி. இப்போ தொகுதி வரையறையின் கணிதத்தை பார்க்கலாம். அதாவது டிஎம்கே தவறுதலான ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது தெற்கு மண்டலத்தில் எந்த பாதிப்பும் அடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாகுபாடு உண்மையிலே தவறாக இருக்காது, அது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் விகிதாசார பாகுபாடு மூலயமா தமிழ்நாடுக்கு, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநிலங்கள்லையும் 50% உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால எந்த மாநிலமும் அதனுடைய பாராளுமன்ற விகிதாசார முறையில் குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ 39 இடங்கள் இருக்கு. அது இந்த தொகுதி வரையறை மூலயமா 59 இடங்களா மாறும். இதனால தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலயமா இப்ப இருக்கிற மக்களுடைய கணக்கெடுப்பும், அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல எந்த அளவுக்கு மக்கள் உயர்வாங்க அப்படின்ற கணக்கெடுப்பு, இது எல்லாமே இந்த தொகுதி வரையில அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால எதிர்காலத்துல தமிழ்நாட்டுக்கு ரொம்பவுமே நல்லதுதான் ஏற்படும், ஆபத்துல எதுவும் வராது அப்படின்ற மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2026 மக்கள் கணக்கெடுப்பு இப்போ அதிகமாக இருக்கு. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கடுமையான வாதத்தினால மக்களுடைய கணக்கெடுப்பு குறையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி வரையறை மூலயமா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த தொகுதி வரையறை தோல்வி அடைஞ்சதுக்கு டிஎம்கே தான் காரணம், இவங்க பொறுப்பு இல்லாம இருந்தது தான் இதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடமும் குறையாது, அதிகரிக்க தான் செய்யும். இந்த தொகுதி வரை எதிர்ப்பு ஒரு கட்டுக்கதை அப்படின்றதுனால இது யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தவறுதலான திசை திருப்பு மூலயமா
நியாயமாற்றதாக்குவது வந்து இந்த சூழல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டிஎம்கே ஆட்சியில் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட குற்றங்கள் எதுவுமே தடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் புழக்கங்களும் மதுபான புழக்கங்களும் ரொம்பவுமே அதிகரிச்சுட்டே தான் வருது. அதுக்கான நடவடிக்கைகளும் எதுவுமே எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் 70 வாக்குறுதிகளுக்கு மேலே இவங்க இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே நிறைவேற்றப்படலை. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து இந்த ஆட்சியில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது வந்து மக்களுக்குமே இந்த டிஎம்கே ஆட்சி மேலே ரொம்பவுமே அதிருப்தியில், கவலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தொகுதி வரையறை மூலயமா தமிழ்நாடு வந்து எதுவுமே இழக்கலை, எல்லாத்துக்குமே நல்லது தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி வரையறை வந்து எதிர்த்து டிஎம்கே வந்து மக்களுடைய மனசை திசை திருப்புறதுனால இது வந்து ஒரு கட்டுக்கதை, இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎம்கே செய்கிற பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டை காக்க பிரச்சாரம் அவங்க செய்யலை. அவங்களுடைய அரசியல் அமைப்பை வந்து காக்கிறதுக்காக இந்த பிரச்சாரத்தை அவங்க வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த தொகுதி வரையறை மூலயமா திட்டமிட்ட ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி பல மாதங்களாக தமிழ்நாட்டு மக்களை வந்து பதட்டமான சூழ்நிலை வச்சிட்டு இருக்க திரு ஸ்டாலின் அவர்களும் டிஎம்கே தலைமையகமும் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். நன்றி.